97 வயது மூதாட்டி ஒருவர் மிரள வைக்கும் சாதனையை செய்து அசத்தியிருக்கிறார். அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். மிஸ்டர் அரவிந்த், சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு அருண், எனக்கு என்ன ஒரு அப்படின்னு மொத்தம் ஒரு 18 19 ப்ளஸ் ஒரு 20 39 வயசு ஆகுது. என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? உடனே போயிடுவேன். 39 49 ஒழுங்கா 35 மேன். சரி, ஒன்றும் இல்லை, நான் 4 வயசு தான் வித்தியாசமா சொன்னேன். சரி, 35 வயசு ஆகுது. எஸ். என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க நீங்க? நான் நிறைய சாதனை பண்ணிருக்கேன். என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் உயிரோடு இருந்ததே பெரிய சாதனை தான் நம்ம பண்ண சேட்டைக்கு. சரி, அது போக மற்றவனை உயிரோட வச்சுக்கிறதும் பெரிய சாதனை தான். நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி பல சாதனைகள் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த அவார்டும் கொடுத்ததா இந்த மாதிரி சாதனைகளை யாரும் எந்த அவார்டும் கொடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? ஓகே. ஆனால் 97 வயசுல இங்கே ஒரு பாட்டி ஒரு அபரிவிதமான சாதனை பண்ணியிருக்கு. என்ன தெரியுமா? விமானத்து மேலே நின்றுக்கிட்டே போயிருக்கு. ஏன்பா விமானத்தில் நின்றுட்டு போனான்னா உட்காந்துட்டு போனான்னா? விமானத்தில் போகிறதுலாம் ஒரு சாதனையா? விமானத்துக்குள்ளே நிற்கல, விமானத்துக்கு வெளியில் நின்றுட்டு போயிருக்கு. இந்த ரோஸ் ஜாக் போவாங்கல்ல, டைட்டானிக்ல ரோஸ், அது கப்பலில் போனாங்க. இது விமானம் இல்லைப்பா, விமானத்துக்கு மேலே நிற்க முடியும். அவங்க கப்பலில் போனாங்க, இவங்க விமானத்தில் போய் சாதனை பண்ணியிருக்கு இந்த பாட்டி. பெரிய டாம் க்ரூஸ் ஃபேனாக இருக்குமோ? ஆமாம். சரி, என்ன கதை இது? அதாவது ஓல்டஸ்ட் ஃபீமேல் விங் வாக்கர் அந்த லேடிக்கு, அந்த பாட்டிக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓ. And you are officially amazing! Well done, Betty. Well done, Betty. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பாட்டி வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. வயசு வந்து ஒரு 97 ஆகுது. 97 வயசில் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ். இவங்களுக்கு வந்து சாதனை பண்ணுறது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்குமா. சரி, எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. ஆனால் சின்ன வயசில் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கலையா. கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த விமானத்தில் பறக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ஆசையாம். சரி. அது உள்ளே உட்காந்து இல்லை, வெளியில் இருந்துட்டு பறக்கிறதுக்கு ஆசை. அதாவது இயற்கையை சுற்றி பார்த்துக்கிட்டு விமானம் போகிற ஸ்பீடில் நம்ம வந்து அந்த இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருந்தது. ஏங்க ஸ்டண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அது நம்ம வெளில உட்காந்துட்டு காத்தோட்டமா வின் ஆன் மை ஃபேஸ்ன்னு மாதிரி இருக்குது இதெல்லாம். சரி, சொல்லு. அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு 5-6 முறை இந்த மாதிரி விமானத்து மேலே நின்றுக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு இருக்கு. ஓகே. அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சான். ஐயோ. ஆமாம். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் போராடி அந்த பாட்டியை வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கே கொண்டு வந்து உடம்பை வந்து குணப்படுத்திட்டாங்க. குணப்படுத்துகிற குஷியில் வந்து கம்பேக் கொடுத்தேன் பர்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டண்ட்டை போட்டுருக்காங்க. தான் ரீசன் இருக்குது. இல்லை, அது ரீசன் கிடையாது. என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஓகே. அப்போ அவங்களுக்கு வந்து காசு இல்லாமல் போயிருக்கு. ஓ, இது ஒரு காசுக்காக? ஆமாம். அந்த காசுக்காக இல்லை, ஒரு காரணத்துக்காக. அந்த காசு இங்கிலீஷ் காசு. ஆமாம். நான் வந்து ஃபண்டு வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃபண்ட் ரைசர். ஆமாம். இந்த மாதிரி நான் பண்ணேன்னா எனக்கு நிறைய ஃபண்டு வரும், அது மூலமாக நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலை வந்து கட்டிக்கோங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, நல்ல எண்ணத்துக்காக இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. நான் என்னோட என்ன நினச்சேன்னா, பாட்டி கொஞ்சம் ஷேட்டை பிடிச்ச பாட்டி இப்போ தான் பேரலைஸ் ஆச்சு, சரி பண்ணி கொஞ்சம் வெளில வந்தோன்னு குசும்பு பார்த்தியா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு நல்லெண்ணத்துக்காகவும் ஒரு காசோடு அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது தான். 97 வயசில் தனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவமனைக்கு தன்னால் ஆன உதவியை செய்கிறேன் பார் அப்படின்னு செஞ்சுருக்காங்க. நாம் 35 வயசில் ஒன்றும் சாதனை பண்ணல, சரியா? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் 97 வயசுல கூட பல பேர் இல்லை, 97 வயசுல கூட அவங்க ஒருத்தங்களுக்கு பிரயோஜனமாக வாழணும், ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க, உடம்பை பற்றி கூட கவலைப்படாமல். Go, Betty! Oh my goodness! அதனால் அந்த பாட்டியோட வரலாறுங்கிறது வயது வந்து சாதிக்கிறதுக்கு ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட்டிட்டு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன் புரியுதுன்னா, இன்னும் 62 வயசு இருக்குது, 62 வருஷம் இருக்குது. யாருக்கு? எனக்கு சாதனை பண்ணால் இருப்பீங்களா? எஸ், அப்சல்யூட்லி. ஸ்டீல் பாடிடா. ஓகே, சரி சரி. ஸோ அதனால் வி ஹேவ் டைம் படி. எல்லாருக்குமே இருக்குது டைம். இன்னைக்கு சாதிக்க முடியலன்னு நினைக்காதீங்க, என்னையோ ஒரு நாள் சாதிப்போம் கண்டிப்பாக.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.